ராதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் சிறப்பு அதிதியாக எமது கலையகத்தில் வருகை தந்திருக்கின்றார் முன்னாள் மைராபதி தேவஸ்தான குருக்களுமான சிவஸ்ரீ கலாநிதி குகதாச குருக்கள் அவர்கள். வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். ஐயா, 2025ஆம் ஆண்டு பல்வேறு சவால்கள், பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்பதை தாண்டி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதிக்கு நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம். இந்த வருடத்தில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய விடயங்கள் தொடர்பாக தான் இன்றைய தினம் கலந்துரையாட இருக்கின்றோம். அதை பற்றி கூற முடியுமா? இந்த வருடம் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் எங்களுக்கு இயற்கை என்ற சீற்றங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. செயற்கை என்ற சீற்றத்தை விட இயற்கை என்ற சீற்றம். இயற்கை சீற்றம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த பஞ்சபூதங்களை எங்களுக்கு கடவுள் தந்திருக்கிறார். அதாவது இப்போ நாங்கள் 2025 முடிந்து 26க்கு காலடி எடுத்து வைக்கின்றோம். 2025 நாங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் போய் 2026 எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை வரணும். ஒரு புதிய ஆண்டாக எங்களுக்கு அதை மலரப்போகின்றது. அந்த மலர்கின்ற புதிய ஆண்டில் எங்களுக்கு நாங்கள் புதிய நல்ல விஷயங்கள் எல்லாம் வரணும். எங்களுக்கு ஒரு புது யோகம் கிடைச்ச மாதிரி, புது வாழ்க்கை கிடைச்ச மாதிரி தான் அமைய போகிறது. அதோட மட்டுமில்லாமல் எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு தினத்தன்று நிறைய பேர் சொல்லக்கூடிய விடயங்கள் என்னன்னா, இந்த வருடத்திலிருந்து நான் பல்வேறு விதமான திறமைகளை நான் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ உள்ள இளைஞர் சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் ஒரு நாளில் முடிவு பண்ணிவிட்டு மறுநாள் இதை கண்டிப்பா செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இறங்குவாங்க. இந்த இளைஞர் சமுதாயத்திற்கு நீங்க சொல்ல போகும் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பதிலை மட்டும் கூற முடியும்? அதாவது விபரீத புத்தி விநாசகாலை என்று சொன்னால், நாங்கள் அவசரமாக எடுக்கிற புத்தியால் பின்னுக்கு வர்ற விளைவுகளை நாங்கள் சந்திக்கத்தான் வேண்டும். அதற்காக நாங்கள் இப்போ ஒரு அவசரமாக ஒரு முடிவு எடுக்காமல் அதை நாங்கள் 4 பேரோட கலந்து ஆலோசிக்கணும். முக்கியமாக நாங்கள் பெற்றோரோட கலந்து ஆலோசிக்க வேண்டும். அதை நாங்கள் திரும்ப அந்த விஷயத்தை நாங்கள் யோசித்து தான் ஒரு முடிவு எடுக்க வேணும். ஆனால் இப்போ உள்ள இளம் சமுதாயம் என்ன செய்கிறாங்களோ, அவசர புத்தியால் அவசர முடிவுகளை எடுத்து கடைசியில் எல்லாமே இல்லாமல் அழிஞ்சு போகிறாங்க. இப்போ இதுக்கு காரணம் அந்த இளைஞர்கள் இந்த 2026ஆம் ஆண்டிலிருந்து தங்களுடைய யோசனைகளையும் தங்களுடைய இதில் தாங்கள் பெரியவர்கள் மூலம் கதைச்சு ஆலோசித்து ஒரு அவசரம் இல்லாத ஒரு நல்ல ஒரு பக்குவமான முடிவை எடுக்கணும். எடுத்தால் தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னுக்காக வரலாம். அவசரப்பட்டு நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அது கடைசியில் எதையுமே எங்களுக்கு கை கொடுக்க போகிறது இல்லை. நாங்கள் அழிவுகளை மட்டும்தான் நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு புத்தாண்டு, அதாவது 2026 புத்தாண்டாக நாங்கள் கொண்டாடுவதா இல்லாட்டினா இந்த பண்டிகையாக கொண்டாடுவதா? ஒரு கொண்டாட்டமாக கொண்டாட்டம். அதாவது எங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஒரு கொண்டாட்டம். நாங்கள் பண்டிகையாக கொண்டாட போகிறது எங்களுடைய தமிழ் சம்பிரதாயப்படி வர்றது தை மாதம் ஜனவரி 15ஆம் தேதி தைப்பொங்கல் வரும். அதை நாங்கள் பண்டிகையாக கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் புது வருடப்பிறப்பு வருகின்றது, சித்திரை வருடப்பிறப்பு. அது ஏப்ரல் 14ஆம் தேதி வரும். அதை நாங்கள் பண்டிகையாக தான் கொண்டாட போகின்றோம். அதே போல் தீபாவளி எங்களுக்கு வரப்போகின்றது 10ஆம் மாதம் அக்டோபர் மாதத்தில் வரும். அதையும் நாங்கள் பண்டிகையாக தான் கொண்டாடுவோம். இது 3 தான் நாங்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகையான இது நாங்கள் ஒரு புத்தாட்டம், ஒரு கொண்டாட்டம். எங்களுக்கு அந்த புது வருடம் கிடைச்சிருக்கு, ஆங்கில முறைப்படி எங்களுக்கு கிடைச்சிருக்குது. நாங்கள் அதை ஒரு பர்த்டே பார்ட்டி நீங்கள் கொண்டாட இல்லையா, அதே மாதிரி நாங்கள் இதை ஒரு கொண்டாட்டமாக தான் நாங்கள் அதை செய்கிறோம். அதை கொண்டாடும் போது எங்களுக்கு அந்த மலர்கின்ற அந்த 2026 எங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக எங்களுக்கு அமையணும். அந்த அமைகிற ஆண்டை நாங்கள் பிரயோசனமாக படுத்தி கொள்ளணும். பிரயோசனப்படுத்தி கொள்ளணும். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பக்குவம் பெறுவோம். அந்த பக்குவத்துக்கு நாங்கள் கடவுளை நாங்கள் நாடணும். கடவுளோட பக்தியாக இருக்கணும். பெரியவர்களை மதிக்கணும். பெற்றோர்களை மதிக்கணும். நல்ல நல்ல விஷயங்களை நாங்கள் படிக்கணும், தெரிந்து கொள்ளணும். இப்போ எல்லாருமே அவசர புத்தியும் அவசர வாழ்க்கையும் தான் கூடுதலாக. அப்போ அது எல்லாத்தையும் நாங்கள் விலக்கி கொஞ்சம் அவசரம் இல்லாத நிதானமான ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் வருவோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆன்மீக ரீதியான ஒரு கேள்வியை நான் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுகின்றேன். குறிப்பாக சொல்ல போனால்
நாங்கள் இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து கோயிலுக்கு போவோமா அப்படின்னு கேட்டா அந்த பிறந்த நாள் தினத்தன்று கோயிலுக்கு போவது, இந்த கொண்டாட்டங்கள் தினத்தன்று கோயிலுக்கு போவது, அதே ஒரு வழமையான ஒரு விடயமாக இப்போ உள்ள சமுதாயத்தில் வந்து மேற்கொண்டு வருகின்றன. நாங்கள் வந்து கோயிலுக்கு போகுது என்பதே வந்து ஒரு பண்டிகையா இருந்தால் தானே நாங்க கோயிலுக்கு போக முடியும், இல்லாட்டினா ஒரு பிறந்த நாளா இருந்தால் தானே வந்து கோயிலுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து ஏற்பட்டு விடுது. இதை நீங்கள் வந்து எப்படி பாக்குறீங்க? அதாவது இவ்வளவு காலம் இதெல்லாம் வந்து ஒரு இடைப்பட்ட காலத்துல தான் இப்படியாக வந்தது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நாங்கள் தினமும் நாங்கள் இறைவனை தேடி போவோம். இறைவன் வந்து கோயில்ல தான் குடியிருப்பார். எல்லாருடைய மனதிலையும் வீட்டில் இருந்தாலும் ஒரு ஒரு கரண்ட் ஒன்று வர்றதுன்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்தால் கரண்ட் வரப்போகுது. அது வந்து தான் எல்லா இடம் பிரிஞ்சு எங்களுக்கு வருது. அதே மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருந்து தான் எங்களுக்கு சின்ன சின்ன இடங்களுக்கு எல்லாமே கிடைக்கின்றது. அந்த பெரிய இடம் எதுன்னு சொன்னால் இறைவன் குடிகொள்கிற ஆலயம், இறைவன் குடிகொள்கிற இல்லம். அதை நாங்கள் இறைவனை தேடி சரணாகதி அடைவோம். அடைந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லது கிடைக்கும். இப்போ கொஞ்ச காலமாக இந்த கோயில்களுக்கு போகிறதெல்லாம் அற்று போயிட்டு ஏதோ ஒரு விசேஷம் வந்தா போவோம், ஒரு பிறந்த நாளாண்டா போவோம், திருமண நாளாண்டா போவோம். அது கூட சில பேர் போகிறது இல்லை. ஏதோ வீட்டில் கேக்கை வெட்டி அதில் கொண்டாடி போட்டு விடுறார்கள். அதில் ஒரு திருவிழா வந்தா தான் போகிறாங்க. ஆனால் தினமும் நாங்கள் ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு. கண்டாயம் நாங்கள் இருக்கிற இடங்கள்ல ஏதோ ஒரு ஆலயம் எங்களுக்கு இருக்கும். அந்த ஆலயத்துக்கு நாங்கள் தினமும் போகணும். ஆலயம் தொழுவது சாலவன் நன்று. இப்போ நாங்கள் 2 வேளை ஆலயத்துக்கு போய் வழிபடணும். வழிபடாதாக்கள் ஒரு நேரமாவது நாங்கள் அந்த ஆலயத்துக்கு போய் எங்களுடைய கலாச்சார உடையில போகணும். அதாவது எங்களுடைய கலாச்சார உடை வேட்டி சால்வை, இதுதான் எங்களுடைய. ஆனால் இப்போ எல்லாரும் வேலைக்கு போகிற அவசரம், உத்தியோகங்களுக்கு போகிற அவசரம், படிக்க போகிற அவசரம், எல்லாரும் நாகரிக உடைகளை உடுத்தி கொண்டு கோயிலுக்கு போயினோம். அது மிகவும் தவறு. எல்லோரும் வந்து நாங்கள் கலாச்சார உடையிடம் போகணும். இப்போ நாங்கள் ஒரு டைமுக்கு ஒரு இடத்துக்கு நாங்கள் போகணும்னு சொன்னால் அதற்கு முன்னுக்கு ஒரு மணித்தியானம் வச்சுக்கொள்ளும். கலாச்சார உடையில போய் இறைவனை வழிபட்டு வந்து பிறகு நாங்கள் நாகரிக உடையை உடுத்தி கொண்டு நாங்கள் எங்களுடைய காரியங்களை செய்யல அது கட்டாயம் வெற்றி தரும். அப்போ இந்த மலர்கின்ற 2026 இந்த வருடம் இப்படியான இதெல்லாம் நாங்கள் மேற்கொண்டு வரணும், நடைமுறைப்படுத்தணும். ஆலயத்துக்கு தினமும் செல்ல வேணும், வழிபடணும் இறைவனை. ஆலயத்தில் போய் அங்கே இருக்கிற தொண்டுகள் செய்யணும். இறைவனுக்கு நாங்கள் தொண்டு செய்தால் அது எங்களுக்கு பெரிய புண்ணியம். காசு கொடுக்கறதில்லை, பொருள் கொடுக்கறதில்லை. இறைவனுக்கு எங்கள் சரீரம்னு தான் எங்களோட உடம்பால் இறைவனுக்கு நாங்கள் தொண்டு செய்வோம். கட்டாயம் ஆலயங்களை கூட்டுவது, பெருக்குவது, துப்புரப்படுத்துவது, பூக்கொண்டை கொடுப்பது, இதுகளான இதெல்லாம் நாங்கள் செய்யணும். ஆனால் இதெல்லாம் செய்யாத பட்சத்தில் இப்போ ஆலயத்தில் என்ன செய்யறாங்க, வேலைக்கு ஆக்களை வைத்து கூட்டுறதுக்கோ துடைக்கிறதுக்கோ அங்கே சம்பளம் கொடுத்து வேலைக்கு ஆளை வச்சிருக்கணும். அதேன்னு அப்படி ஒரு கட்டாயம் வந்துன்னு சொன்னால் இப்போ போகிறவை யாருமே பக்தர்கள் செய்வதில்லை ஆலயத்தில். அந்த கட்டாயத்தின் பேரில் தான் ஆலயம் சுத்தமாக இருக்கணும்னு செய்யணும். ஆனால் இதெல்லாத்தையும் நாங்கள் மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைத்தப்போ நாங்கள் காலையில் எழுந்த உடனே நாங்கள் எங்களுடைய வேலைகள், படிப்புகளுக்கு, உத்தியோகங்களுக்கு போகும் முதல்ல ஒரு மணித்தியானம் இறைவனுக்காக ஒதுக்கணும். போய் இறைவனுக்குரிய தொண்டுகளை செய்து வழிபட்டு அதுக்குரிய பாடல்களை படித்து இறைவன் நாமங்களை உச்சரித்து ஒரு மணித்தியானம் நாங்கள் அதை ஒதுக்கிட்டு வந்து எந்த காரியத்தை செய்தாலும் எங்களுக்கு சித்திக்கும். எங்களுக்கு வாழ்க்கை வந்து நல்ல வழியாக அமையும். அது உலகாலம் விட்ட தவிர நாங்கள் இந்த 2026 இந்த வருடத்திலிருந்து அதை நாங்கள் மேற்கொண்டு வந்தோம்னா வாழ்க்கை நன்றாக அமையும். அதோட மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள சமுதாயத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விரதம் அப்படிங்கிற ஒரு முறையே வந்து தெரியாம இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து புத்தாண்டு தினத்தன்றும் சரி, கௌரி விரதமும் சரி, கந்த சஷ்டி இந்த மாதிரியான விரதங்களை எப்படி வந்து இருப்பது அப்படின்னு கூட தெரியாது. சிலவர்கள் வந்து இந்த புத்தாண்டு அன்று வந்து உபவாசம் இருக்கிறாங்க. இது கட்டாயமாக வந்து புத்தாண்டு அன்று உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கின்றதா, இல்லாட்டினா அதை பத்தின ஒரு விளக்கம் கூற? அதாவது புத்தாண்டு அன்று விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புத்தாண்டு வந்து ஒரு கொண்டாட்டம் தான். அதே நேரத்தில் பண்டிகை நேரங்களையும் நாங்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ஒரு கொண்டாட்டம் தான். நாங்கள் பண்டிகையை எங்களுடைய சொந்த பந்தங்கள், எங்களுடைய குடும்பத்துடன் அதை நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். அதுக்கு வந்து நாங்கள் விரதங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விரதம் என்று சொல்லி இருக்கிறதுக்கு ஒரு நேரங்கள் இருக்கின்றது. பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி கௌரி விரதம் சொன்னால் சிவனம்மன் நினைத்து விரதம் இருக்கிறது 21 நாட்களுக்கு. பிள்ளையார் பெருங்கதை, அதை விநாயக பெருமானை நினைத்து 21 நாள் இருப்போம். அதே மாதிரி கந்த சஷ்டி வரும்போது முருகப்பெருமானை நினைத்து இருப்போம்.
மகா சிவராத்திரி வரும்போது சிவனை நினைத்திருப்போம். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விரதங்கள் இருக்குது. அந்த நேரங்களில் நாங்கள் விரதம் இருக்கலாம். இருந்தாலும் சாப்பிடாமல் தான் விரதம் இருக்கணுமென்று இல்லை. நாங்கள் உணவை சுருக்கித்தான் விரதம் இருக்க சொல்லி இருக்குது. இப்போ நாங்கள் எதுலேயுமே ஆசை இல்லாமல் பற்று இல்லாமல் எங்களுடைய உடம்புக்கு தேவையான ஒரு கொஞ்சம் உணவை எடுத்துக்கொண்டு நாங்கள் விரதத்தை இருக்கலாம். விரதம் நாங்கள் இருக்கிறது காரணம் எங்களுடைய உடல் சுத்தமாக இருக்கணும். இறைவனை நாங்கள் சரணாகதி அடையணும். கண்டிப்பாக. இப்போ நாங்கள் எங்களுக்கு சாப்பாடுல நாங்கள் எந்த வித விருப்பங்களை விடுத்து நாங்கள் இறைவனை நாங்கள் சரணாகதி அடையக்கல எங்களுக்கு இறைவன் நல்ல ஒரு அருளை தருவார். விரதம் என்று சொன்னால் சாப்பிடாம தான் இருந்து விரதம் பிடிக்க சொல்லல. உணவை சுருக்கி தான் இருக்க சொல்லியிருக்கு. நாங்கள் எல்லா உணவுகளுக்கும் ஆசைப்படாமல் விருப்பப்படாமல் ஏதோ எங்களுடைய உடம்புக்கு தேவையான ஒரு உணவை எடுத்துக்கொண்டு நாங்கள் இறைவனை தியானித்து விரதம் இருக்கலாம். அதுதான் விரதம். உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் கடவுளை இறையன்போடு இருக்கிறது தான் ஒரு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சொல்ல போனா இந்த ஒரு புத்தாண்டு 2026 புத்தாண்டு சரி எந்த ஒரு புத்தாண்டாக இருக்கட்டும் நமது சமுதாயத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இளம் சமுதாயங்களை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த பட்டாசுகள் வெடிக்கிறது, அதிகமான பாடல்களை கேட்கறது, இந்த மாதிரியான முறைகள்ல தான் புது வருடத்தை கொண்டாடுவாங்க. ஆனா ஒரு சிலர் பால் பொங்கி அந்த கடவுளை மெய்யன்போடு வழிபடுறது அப்படியான முறைகளை மேற்கொள்றாங்க. இதுல ஒரு மகிழ்ச்சிக்காக பட்டாசுகளை கொளுத்துறது ஒரு அழகான ஒரு விடயம் தான். ஆனாலுமே கூட நாங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் இந்த பால் பொங்கி வழிபடுவாங்க. அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கூட முடியும். ஆனால் அந்த பால் ஏதோ நாங்கள் இறைவனுக்கு அதை நைவேத்தியமாக சமர்ப்பிக்கணும் என்று நாங்கள் ஒரு சந்தோஷத்தில் செய்வோம் ஒழிய, ஆனால் இந்த புத்தாண்டுக்கு நாங்கள் பால் பொங்கி அதை வைத்து விரதமாக இருந்து அதை செய்யணுமென்ற அவசியமே இல்லை. அதாவது நாங்கள் எங்களுடைய புத்தாண்டு சித்திரை புத்தாண்டு சித்திரை மாதத்தில் வரும் 1ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி வரும். அது அந்த விரதம் பிறக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த நேரங்களில் நாங்கள் பால் பொங்கி இறைவனை வழிபட்டு அதை செய்யலாம். மற்றபடி இந்த ஆங்கில புத்தாண்டுக்கெல்லாம் நாங்கள் பால் கொண்டாடி புது வருஷம் பிறந்துட்டு நாங்கள் பால் பொங்கி அதை கொண்டாட போகிறோன்ற அவசியம் இல்லை எங்களுக்கு. தவறான முறையில் சில பேர் அதை செய்து கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் இப்போ நாங்கள் அதை தவறன்னு செய்யக்கூடாதுண்டு இல்லை, அதை செய்து கொண்டு வரலாம். ஆனால் கட்டாயம் இல்லை. நாங்கள் எங்களுடைய ஒரு சந்தோஷத்துக்காக நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அதை செய்துட்டு போகிறோம். ஆனால் அதுதான் முறை, அதுதான் கட்டாயம் என்ற இதை நாங்கள் விட்டுருவோம். அது நாங்கள் ஹேப்பி நியூ இயர், அதாவது இது நான் ஆங்கில புத்தாண்டு சொன்னால் இங்கே ஹேப்பி நியூ இயர் தான் சொல்கிறோம். அப்போ ஹேப்பி நியூ இயர் ஆங்கிலத்து புத்தாண்டு. இப்போ நாங்கள் துவங்கும் போதும் அந்த ஆங்கில புத்தாண்டுல துவங்குறோம். ஆனால் எங்களுக்கு உண்மையாய சித்திரை வருட பிறப்பு தான் எங்களுக்கு முறையான. அந்த நேரங்களில் நாங்கள் அந்த பிறக்கிற நேரங்களில் நாங்கள் அதை பால் பொங்கலாம், பூஜைகளை செய்யலாம், இறைவனை வழிபாடு செய்யலாம். அது கட்டாயம் செய்யத்தான் வேணும். அதை விட்டு நாங்கள் இதுதான் கட்டாயம்னு சொல்லி இதை கடைபிடிக்கிறது தவறான ஒரு கருத்து உண்டு. நீங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் தான் நிறைய பேர் தவறாக எண்ணிட்டு இந்த மாதிரியான வேலைகளை மேற்கொள்ளுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கும். குறிப்பாக சொல்ல போனா இந்த ஒரு 2025ஆம் ஆண்டு சரி 2026ஆம் ஆண்டும் சரி எல்லா வருடமுமே இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு ஒரு விடயம் இருக்கும். தைப்பொங்கல், அதாவது எங்கட சித்திரை வருட புது பிறப்புல தான் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எல்லாம் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒரு ஆங்கில புது வருடத்துலதான் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உருவாகுது. அந்த பலாபலன்களை பத்தி சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அது சில பேருடைய தப்பான ஒரு கருத்து, தவறான கருத்து என்னன்னு சொன்னால், புது வருடம் நியூ இயர் எங்களுக்கு பிறந்துட்டுது, 2026 பிறந்துட்டுது, எங்களுடைய பலன் எப்படி என்றதை சில பேர் கேட்குறாங்க. சில பேர் என்னட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க தொலையழைப்பு மூலம், வருஷம் எத்தனை மணிக்கு ஐயா பிறக்குதுன்னு. புது வருஷம் பிறக்கிறதுக்கு டைம் இல்லை. ஹேப்பி நியூ இயர் இரவு 12 மணி ஆனால் அடுத்த நாள் 1ஆம் தேதி ஹேப்பி நியூ இயர். இதை சில பேர் தவறாக புரிஞ்சு கொண்டு எப்போ புது வருஷம் பிறக்குது என்று சொன்னால் இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல இயலாது. நடிச்சாமல் 12 மணிக்கு பிறக்குதுன்னு தான் நாங்கள் சொல்கிறது. அப்படி ஐயா அதுக்கு நேரம் இல்லையா பிறக்கிறதுக்கு? 12 மணி என்றால் அடுத்த நாள் 1ஆம் தேதி உங்களுக்கு, 31ஆம் தேதி இரவு 12 மணி, அடுத்த நாள் 1ஆம் தேதி. அதான் வருஷம். எங்களுக்கு சித்திரை வருஷம் வரும்போது தான் எங்களுக்கு அந்த புது வருட டைம் எங்களுக்கு வரும். அது பகலாக இருக்கும், இரவாக இருக்கும், நடுச்சமாக இருக்கும். அதனால் அந்த பஞ்சாங்கத்திலேயே நாங்கள் பார்த்து அந்த டைமை தான் நாங்கள் கை கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் நாங்கள் இந்த வருஷம் பிறக்க நேரம் நாங்கள் இதெல்லாம் சுமார் மகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டாடுறது.
அதுக்காக அது அவசியமாக அப்படி செய்ய வேண்டியது கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக. அதோட மட்டும் இல்லாமல் எந்த விதமான குரு பெயர்ச்சி பலாபலன்கள் வந்து நமக்காக இருந்தாலுமே கூட எங்களுடைய சொந்த அதாவது சொந்த திறமைகளை வந்து வளர்த்து கொள்ள வேண்டியது வந்து எங்களுடைய கைகள்ல தான் வந்து இருக்குது. கண்டிப்பாக சொல்ல போனால் இப்போ கடவுள் வந்து இதை பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைப்பிருப்பதை விட நாங்கள் முயற்சி செய்யணும். ஆமா, அதாவது குரு பெயர்ச்சி வருது, சனி பெயர்ச்சி வருது, அதெல்லாம் வந்து நாங்கள் ஆங்கில வருடத்துக்கு கணக்கில் எடுக்கக்கூடாது. அது வந்து தமிழ் வருடத்துக்கு நாங்கள் சித்திரை பிறந்தால் அந்த சித்திரை பிறக்கிற நேரம் வைகாசி ஒரு மாதத்துக்குள்ள குரு பெயர்ச்சி வரும். அதே போல் சனி பெயர்ச்சி வரும்போது 2.5 வருடத்துக்கு ஒரு கால் மாறும். அது இப்போ பொதுவாக வந்து சனி பெயர்ச்சி ஒன்று நடந்ததுன்னு சொன்னால் ஒன்றில் ஆனி மாதம் நடக்கலாம், ஆடி மாதம் நடக்கலாம். நடந்தோன்னா அது 2.5 வருஷம் கழிச்சு தான் அடுத்த பெயர்ச்சி நடக்கும். அதுக்கிடையில் அந்த கிரகங்கள் வக்கரிச்சு மற்ற வீடுகளுக்கு போய் வர மொழிய. ஆனால் உண்மையான பெயர்ச்சி வந்து 2.5 வருடத்துக்கு ஒருக்கா. இப்போ நாங்கள் சும்மா கணக்கில் வச்சு கொள்ளணும். இப்போ சித்திரை மாதம் சனி பெயர்ச்சி வந்துட்டுன்னு சொன்னால் அடுத்த வருடம் 2027 சித்திரை, 2028 சித்திரை, அதுலேருந்து அங்கே 6 மாதம் கணக்கு போடணும். அதுக்கப்புறம் தான் சனி பெயர்ச்சி வரும். அதே போல் ராகு கேது 1.5 வருடத்துக்கு ஒரு கால் மாறும். அதுவும் நாங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் இதை வச்சு தான் நாங்கள் அதை கணக்கில் போடணும் மொழிய. புது வருஷம் பிறந்துட்டு 1ஆம் தேதி 2026 எங்களுக்கு வந்துட்டுது. அப்போ எங்களுடைய பலன் எப்படி, சனி எப்படி, குரு எப்படி, அந்த பலன்கள் எல்லாம் கேட்கறதும் தவறு. அதை நாங்கள் எங்களுடைய ஒரு ஆத்ம திருப்திக்கு ஒரு மன சந்தோஷத்துக்காக கேட்டுக்கொள்கிறாங்க ஒழிய. ஆனால் அது வந்து அது முறை இல்லை. நாங்கள் அந்த கிரகங்கள் எங்களுக்கு பயிற்சி ஆகும்போது தான் எங்களுடைய பலன் வரும். கண்டிப்பாக. அதாவது 2025ஆம் ஆண்டுல வந்து நிறைய பிழைகளை நாங்கள் விட்டிருப்போம். குறிப்பாக சொல்ல போனா அதாவது இப்போ 2025ஆம் ஆண்டு எங்களுக்கு இயற்கை அழிவுகள் கூடுதலாக வந்தது. அது காரணம் வந்து இறைவன் எங்களுக்கு 5 பூதங்களை படைத்திருக்கிறார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5ஆலையும் தான் எங்களுக்கு அழிவு வந்ததொழிய மற்றபடி யாரும் உருவாக்கி எங்களுக்கு அனுப்பவில்லை அந்த அழிவுகளை. அதுக்கு காரணம் வந்து இறைவனுக்கு ஏதோ ஒரு கோபம் வந்துருக்கு. அதை நேரடியாக காட்ட மாட்டார் எங்கள்கிட்ட இந்த இயற்கை அழிவு மூலமாக தான் எங்களுக்கு இந்த அழிவை தருவார். அது ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கிற சமுதாயங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு போட்டி பொறாமைகள், எரிச்சல். ஒருதன் முன்னுக்கு வர்றதுக்கு தடையாக இருப்பார்கள். நீங்கள் நல்லா இருந்தால் அடுத்தவனுக்கு அது எரிச்சலாக இருக்கின்றது. 2வது எங்களுடைய தர்மங்கள் குறைஞ்சி போகும். நாங்கள் செய்ய வேண்டிய தர்மங்கள் எல்லாம் குறைந்து அதர்மங்கள் கூடுது. எங்களுக்கு பேர் வேணும், புகழ் வேணும், எங்களுக்கு காசு வேணும், நாங்கள் நினைக்கிற மட்டும்தான் நடக்க வேணும். மற்றவர்களை பற்றிய சிந்தனை கிடையாது. தர்மங்கள் செய்வதாக இருந்தால் பேருக்கும் புகழுக்குமாக செய்கிறது. மனதார எங்களோட உள்ளம்போடு நாங்கள் செய்கிறது குறை. அது காலாகாலம் வந்து எங்களுக்கு அது எல்லாமே அற்று போகும். எங்களுக்கு சமயத்தில் வெறுப்பு வந்த மாதிரி நாங்கள் தெரியணும். கடவுளை நினைப்பதில்லை, கடவுளை கும்பிடுவதில்லை. கடவுளை கும்பிடுறதுன்னு சொன்னால் ஒரு பகட்டுக்கு ஒரு மற்றவர்களுக்கு நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக நாங்கள் அதை செய்து கொண்டு வர்றோம். இது எல்லாம் மாறி எங்களுடைய உள்ளன்பால் நாங்கள் கடவுளை தியானிக்கணும், கடவுளை கும்பிடணும். தர்மம் செய்கிறது வலது கையால் கொடுத்தா இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்போ நாங்கள் இதை மற்றவர்களுக்கு அதை சொல்லி எங்களை பகட்டுக்காக இவ்வளோ செய்தோம் அவ்வளோ செய்தோம்னு சொல்லக்கூடாது. நாங்கள் வலைத்தளங்கள்ல வந்து அதை பதிவிடுறதுக்காக வேண்டிய நிறைய பேர் வந்து வந்திருக்கிறாங்க. அதுக்காக தான் அரசு செய்கிறாங்க. வந்து நாங்கள் ஒரு எங்களோட மாத வருமானம், உழைக்கிற வருமானத்தை நாங்கள் 4 பங்காக பிரிக்க வேணும். ஒன்று அன்றாட தேவைக்கு பிரிக்கணும், ஒன்று சேமிப்புக்கு பிரிக்கணும், தர்மத்துக்கு 2 கொடுக்க சொல்லியிருக்கு. நாங்கள் உழைக்கிறதுல 2 பகுதி தர்மத்துக்கு போக சொல்லியிருக்கு. அதில் ஒரு பகுதி நாங்கள் ஆலயங்களுக்கு கொடுக்கலாம், இறைவனுக்காக செய்யலாம். இன்னும் ஒன்றை நாங்கள் 7 எளியவர்களுக்கு கொடுக்கலாம். இதை வந்து நாங்கள் சொல்லி காட்ட வேண்டிய அவசியமோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுகளெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் மறந்து போயிடுறோம். மறந்து நாங்கள் அதர்மத்தின் வழியில் போகிறோம். அதனால தான் இந்த இயற்கையை நாங்கள் வழிபடுவது குறைவு. சூரியனை எத்தனை பேர் வழிபடுறாங்கன்னு கேளுங்க. காலையில் எழுந்தவுடன் சூரியனை கும்பிடணும், ஒரு தரம் கும்பிட்றது இல்லை. ஆகாயத்தை கும்பிடணும், ஒரு தரம் கும்பிட்றது இல்லை. பூமியை தொட்டு கும்பிடணும், ஒரு தரம் கும்பிட்றது இல்லை. இப்போ நாங்கள் இந்த இயற்கையை நாங்கள் கும்பிட்றதில்லை. அதே போல் இறைவனையும் நாங்கள் மறந்துடுறோம். ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும் ஒரு இறைவன்கிட்ட போயிட்டு வருகிறோம். நாங்கள் தினமும் இறைவனை வழிபடணும், இந்த பஞ்ச பூதங்களையும் வழிபடணும். வழிபடும் போது இந்த சமுதாயங்கள் வந்து இனிமேல் வர்ற சமுதாயங்கள் இப்படியான பிள்ளைகளை விடக்கூடாது. ஆலயங்களுக்கு தொண்டு செய்யணும், 7 எளியவர்களுக்கு தொண்டு செய்யணும்,
அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும். ரெண்டாவது போட்டி, பொறாமை, எரிச்சல், வஞ்சகம், சூது இதுகளையெல்லாம் நாங்கள் மறந்துடணும். இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் மறந்துட்டால் எங்கள் நாட்டில் காவல் தேவையில்லை. நாங்களாகவே வாழ்க்கையை சரியான முறைக்கு கொண்டு போகலாம். கொண்டு போது இறைவனுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நன்றாக பிடிக்கும். பிடிக்கும் போதுக்கு எங்களுக்கு இந்த இயற்கை அனர்த்தங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைப்பார். இந்த பிறந்திருக்கின்ற 2026 இப்படியான பிள்ளைகளை நாங்கள் மறந்து ஒழுக்கத்துடனும் நல்ல நேர்மையாகவும் பிறர்களுக்கு உதவி செய்து இறைவனை வழிபட்டு கொண்டு சந்தோஷமாக இருந்தவன் சொன்னால் இனி வருங்காலங்கள் எல்லாம் சந்ததி நன்றாக இருக்கும். தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கணும். தாய் தகப்பனுடைய சொல்லுகளை கேட்கணும். தாய் தகப்பன் நல்ல விஷயங்களை புகட்ட வேணும் பிள்ளைகளுக்கு. அதை விட்டு தாய் ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கமாக இருக்கக்கூடாது. எங்கே இருந்தால் இப்போ எல்லாரும் தாயை விட்டு குடும்பத்தை விட்டு ஒரு இடங்கள்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் தாயுடைய பேச்சு, குடும்பத்தினுடைய பேச்சுகளை கேட்க வேண்டும். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேணும். இப்போ இருக்கிற இளம் சமுதாயங்கள் படிப்பு ஒரு இடத்துல, தொழில் என்னும் ஒரு இடத்துல போனால் தங்களுடைய இஷ்டங்களுக்கு செய்கிறது, தங்களுடைய விருப்பத்துக்கு செய்கிறது, பெரியவர்களை மதிக்கிறது இல்லை. அப்படி செய்யும்போது அவங்களுடைய வாழ்க்கை வீணாகத்தான் போகின்றது. என்றைக்கு ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனை மதித்து தன்னுடைய தந்தை சொல்லுகளை கேட்டு இறைவனை வழிபட்டு அமைதியாகவும் பக்தியாகவும் இருக்கிறார்களா, அந்த பிள்ளை உயர்ந்து நிற்கும். இது எல்லாத்தையும் தவற பொருளை என்றைக்குமே அதாவது உயர்வு வராது, தாழ்ந்து தான் போய் கொண்டு இருக்கும் பிள்ளை. இந்த மலர்ற 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு ஒழுக்கமாக இருந்து வந்தால் அந்த ஆண்டு நல்ல ஒரு பலனை எங்களுக்கு இறைவன் தருவார். அந்த சமூக ரீதியான பண்பாட்டு ரீதியான விழுமிய பண்புகளை பற்றி கூற முடியுமா? 2026 நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய, நாங்கள் பின்பற்றக்கூடிய விடயங்களை பற்றி கூற முடியுமா? இப்போ பொதுவாக நாங்கள் இனிமேலாவது இந்த பிறந்திருக்கிற இந்த வருடத்திலிருந்து ஆலயம் தினமும் செல்வது நல்லது. சில பேருக்கு அது தினமும் செல்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வீட்டிலே சாமி ரூம் அறை வைத்திருப்போம், பூஜை அறை. அதில் போய் தன்னும் இறைவன் ஒரு 5 நிமிஷம் வழிபாட்டு அவரை நிறுத்தி தியானம் இருக்க வேண்டும். கிடைக்கிற நேரங்களில் நாங்கள் வெளியே அதாவது ஜொலி பண்ணுறதை விட்டுட்டு வீட்டு கோயில்களுக்கு போய் ஆலயத்தில் நடக்கிற பூஜைகள், அங்கே நடக்கிற திருவிழாக்களில் பங்கு பெற்றலாம், ஆலயத்தில் தொண்டு செய்யலாம். அதுக்காக நாங்கள் வெளியிலேயே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தான். நாங்கள் இப்போ மகிழ்ச்சியாக வெளியில் இருப்பது நேரத்தை கூட செலவழித்து கொண்டு இறைவனிட்ட போகிறதே மறந்துடுறோம். இப்போ நாங்கள் ஜொலியாக இருக்கணுமோ, எங்கே மகிழ்ச்சியாக இருக்கணுமோ அந்த இடத்த தான் நாங்கள் தேடி போகிறோம். கண்டிப்பாக. பொதுவாக சொல்ல போனால் சினிமா பார்க்கணுன்னு சொன்னால் 3 மணி தியானம் ஒதுக்கி நாங்கள் சினிமா பார்க்கின்றோம். அதுலேயே ஒரு 1/2 மணி தியானம் ஒதுக்கி இறைவனை கும்பிட்றது இல்லை. இந்த இப்போ வர்ற சமுதாயங்கள் இந்த வருடத்திலிருந்து 2026 இருந்து இதெல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் மறந்து இறைவனை கொஞ்சம் வழிபாடணும். இறைவன்கிட்ட சரணாகதி அடையணும். நாங்கள் சரணாகதி தான் எங்களுக்கு இறைவன் நல்ல ஒரு வாழ்க்கையை தருவார். அதே போல் பெரியவர்களை நாங்கள் மதிக்க தெரிந்திருக்கணும். தாய் தந்தையாக இருந்தால் நாங்கள் அவங்க சொல்கிறத கேட்கணும், அவங்களுக்கு மதிக்க தெரியணும், அவங்களுடைய பேச்சை கேட்க வேண்டும். தச்செல்லாம் அவங்களுக்கு ஏதாவது பேச தெரியாட்டி நாங்கள் எங்களுடைய மூளையை பயன்படுத்தி அவர்களுக்கும் நல்ல புத்தியை சொல்லி நாங்களும் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஈடுபடணும். பொறாமை இருக்கக்கூடாது. மற்றவர்கள் போல உழைக்கிறார்கள், அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் நாங்கள் ஆத்திரப்படவோ எரிச்சல் படவோ கூடாது. எங்களுக்கு கிடைத்தது கிடைக்கும். நாங்கள் இதை விட எங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் இதுலேயாவது கொஞ்சம் நல்லா இருக்கிறோமே என்ற ஒரு மனப்பான்மை எங்களுக்கு இருக்க வேணும். எங்களுக்கு மேலே உள்ளவர்களை பார்க்கக்கூடாது, எங்களுக்கு கீழே உள்ளவர்களை தான் நாங்கள் பார்க்கணும். இந்த இளம் சமுதாயம் உங்களுக்கு மேலே இருக்கிற உயர்ந்த ஆக்களை பார்க்கறத விட எங்களுக்கு கீழே எப்படி இருக்கிறார்கள், எப்படி வசதியாக இருக்கிறார்கள், அவரை விட நாங்கள் ஒரு படி மேலே இருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் பெறணும். வந்தால் அந்த பொறாமை என்ற ஒரு குணம் அழிந்து போகும். அதோட மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அதுவும் குறிப்பாக இளம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இந்த அறநெறி வகுப்புகளை தவிர்ப்பது தான். அது ஞாயிற்றுக்கிழமையானால் முந்தைய காலகட்டத்தில் கடைபிடிக்கக்கூடிய பழக்கமான ஒரு விடயங்கள்ல ஒன்று தான். அதாவது நம்மளோட நெறி பண்புகளை ஒழுங்காக கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமாக இருப்பது இந்த அறநெறி பாடசாலைகள் தான். இந்த மாதிரியான அறநெறி பாடசாலைகளுக்கு செல்வதே அவர்களுக்கு ஒரு பாதி விடயமாக, அதாவது
வாழ்க்கையில் பெரிய ஒரு துயரத்தை வந்து நாங்க எதிர்கொள்கிற விதமா தான் இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க. இந்த அறப்பண்புகளை எப்படி வந்து வழிநெறிப்படுத்துவது, அதோடு மட்டுமில்லாமல் இந்த அறநெறி பாடசாலைகள் சமூகத்துக்கு, அதாவது சைவ பிள்ளைகளுக்கு வந்து எவ்வளவு வந்து முக்கியமானது என்று கூற முடியுமா? அதாவது நீங்கள் சொல்லுவது உண்மை. அதாவது ஆதி காலத்திலே இந்த அறநெறி பாடசாலை என்றது ஆலயங்களிலே ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ வந்து பொது பொது இடங்களிலே செய்கிறார்கள். அந்த நேரம் படிக்கிற அவ்வளவு பிள்ளைகளும் போய் இந்து சமயத்தை பற்றி தெரிந்து கொள்வார்கள். இந்து சமயத்தில் இருக்க புராணங்கள், தேவாரங்கள், இதிகாசங்கள் இதுகளை எல்லாம் பாடமாக்கி மனதார அதை சொல்லுவார்கள். ஆனால் இப்போ உள்ள இளம் சமுதாயங்கள் அறநெறி பாடசாலை என்றாலே என்னென்று தெரியாது. நான் கண்ட அளவில் அறநெறி பாடசாலையில் 10 பேர் 15 பேர் தான் படிப்பார்கள். மித்த பிள்ளைகள் வேற ஆயினும் இனிமே வர்ற சமுதாயத்தில் அப்படி போய் நாங்கள் எங்களை இந்து சமயத்தில் என்னென்ன இருக்கிறதோ நாங்கள் அதை தெரிந்து கொள்ளணும். அதுக்குரிய தேவாரங்களை தெரிந்து கொள்ளணும். எப்படி வழிபாட்டு முறையில் என்றே தெரிந்து கொள்ளணும். இதை நாங்கள் அறநெறி பாடசாலை மூலமாகத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதை நாங்கள் இந்த வளர்ந்திருக்கின்ற 2026ஆம் ஆண்டிலிருந்து இளம் சமுதாயங்கள் அதுக்கு பெற்றோர்கள் தான் முழு துணையாக இருக்கணும். பெற்றோர் கட்டாயப்படுத்தி அறநெறி பாடசாலை விடுமுறை நாட்களில் தான் பெறப்போகின்றது. அந்த விடுமுறை நாட்களில் அந்த பிள்ளைகளை அனுப்பி அவர்களுக்கு பக்தி பூர்வமாக இந்து சமயங்களில் இருக்கிற கலாச்சாரங்கள் இதுகளை எல்லாம் அவர்கள் தெரிந்திருக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய கலாச்சார உடையை உடுத்தி நாங்கள் கட்டாயம் அனுப்ப வேண்டும். இதில் பெற்றோர்கள் முக்கியமாக கவனம் எடுக்க வேணும். என்னன்றதுனால் இனிமேல் வர்ற சமுதாயங்களை நாங்கள் அந்த பக்திமயமாக கொண்டு வர வேண்டும். இந்து சமயத்தில் ஈடுபட்டவர்களாக கொண்டு வர வேண்டும். அவர்கள் அதை வெறுக்கிறதுக்காக தன்மையில் கொண்டு வரக்கூடாது. அப்போ இனிமேல் வர்ற சமுதாயம் இந்த 2026 பக்தி பூர்வமாகவும் நல்ல ஒழுக்கத்துடனும் இந்த அறநெறி பாடசாலையில் சென்று இந்து சமயங்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் படிக்க வேண்டும். பொதுவாக நான் மதத்தை பற்றி சொல்லவில்லை. என்று சொன்னால் பௌத்த மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் அவ்வளோ குழந்தைகளும் அவங்களுடைய கலாச்சார உடுப்பு வெள்ளை உடுப்பு தான் அவங்க அணிவாங்க. வெள்ளை உடுப்போட போய் அங்கே பன்சாலையிலேருந்து எல்லாம் படிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் எங்களோட சமுதாயத்தில் அப்படி இல்லை. எங்களோட சமுதாயத்தில் கலாச்சார உடுப்பு போடுறதும் குறைவு. கலாச்சார உடுப்பு சொன்னாலும் ஒவ்வொரு கலரில் போகிறாங்க. அதை முதல்ல நாங்கள் எங்களுடைய கலாச்சார உடுப்பு நாங்கள் ஒவ்வொரு அறநெறி பாடசாலை நடத்துகிறவர்கள் அதற்கென்று ஒரு உடுப்பை கொண்டு வர வேண்டும். அதுக்குரிய கலாச்சார உடைகளை கொண்டு வர வேண்டும். இதிலேயே கட்டாயம் அவர்கள் எவ்வளோ தூரம் பக்தியாக போய் அந்த பிள்ளைகளை கற்குதோ அதே மாதிரி எங்களுடைய சமுதாயங்களும் நாங்கள் எங்களுடைய இந்த சமுதாயத்தை வளர்க்கணும். எங்களுடைய பக்தி பூர்வத்தை வளர்க்கணும். இறைவனுடன் சரணாகதி அடையணும். அடைந்து கொண்டு வந்தால் வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும். இனி வருங்காலத்திலே இதை பெற்றோர்களும் கவனம் எடுத்து பிள்ளைகளும் அதுக்குரிய கவனங்களை எடுத்து அமைதியாக படித்து இந்த அறநெறி பாடசாலையை முன்னேற்ற வேணும்னு கேட்டு இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்னொன்று வந்து இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனா இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பிள்ளைகள் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுவதை தாண்டி கேட்ட வார்த்தைகளை தான் வந்து அதிகமாக வந்து பேசுவார்கள் இல்லையா? நம்மளோட பெற்றோர்களை வளர்ப்பு தான் அங்கே வந்து இருக்கணும். முன்னிலையாக இருக்கக்கூடிய ஒரு வளர்ப்பு பெற்றோர்களோட வளர்ப்பு தான். அதாவது நாங்கள் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வீட்டில் பழக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான் சமூகத்தில் அந்த ஒரு மனிதன் வந்து எவ்வளவு பெரிய மனிதனாக ஆக போகின்றான், இல்லாட்டினா ஒரு வைத்தியராக ஆசிரியராக ஆக போகிறதை தாண்டி பழக்க வழக்கங்களை தான் எல்லாருமே வந்து முன்னிலைப்படுத்துவார்கள். இந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளிடம் இருந்து எப்படியான விடயங்களை வந்து மேற்கொள்ள வேண்டும், எப்படியான விடயங்களை வந்து முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து சொல்ல முடியுமா? இனிவரும் காலங்களில் 2026 சரி அவங்க இந்த விடயங்களை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஆவல் வந்து இருக்கின்றது. அதாவது பொதுவாக பெற்றோர் 2 பேருக்குள்ளே கணவன் மனைக்குள்ளே சண்டைகள் வரலாம். வரும்போது அதை நாங்கள் குழந்தைக்கு முன்னால பிள்ளைகளுக்கு முன்னால சண்டை போடக்கூடாது. பொதுவாக எங்களுக்கு ஒரு தனி இடம் இருந்தால் நாங்கள் எங்களால் முடிந்த வார்த்தைகளை பேசி சண்டை போட்டுட்டு அதோடையே மறந்துடுவோம். பிள்ளைகளோட நல்ல வார்த்தைகளாக நாங்கள் கதைக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். நாங்கள் எடுத்து கதைக்கின்ற பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிள்ளையோட மனதிலே பதியும் போதும் அந்த பிள்ளையை நாங்கள் வெளியில் போய் அந்த பிள்ளைய ஒரு கதைக்கும் போதோ ஏசும்போதோ தாய் தகப்பன் எப்படி ஏசினார்கள் எப்படி கத்தினார்கள் அதே வார்த்தையைத்தான் அங்கே பழகுது. இதை பார்த்து கொண்டிருக்கிற 3வது பிள்ளையும் அதே வார்த்தையைத்தான் கதைக்கும் போது அங்கே அந்த கெட்ட வார்த்தைகள் தான் கூடிக்கொண்டு போகுது. பொறாமையான வார்த்தைகள் தான் கூடுதலாக போய்கொண்டு இருக்கும். அப்போ பெற்றோர்கள் முக்கியமாக கவனத்தில் எடுத்து இளம் சமுதாயம் குழந்தைகளுக்கு முன்னால் சண்டை பிடிக்கும் போது அவருக்கு முன்னால் தவிர்த்து தனி இடங்களில் போய் 2 பேரும்
வேண்டிய அளவு சண்டை போட்டுக்கொள்ளலாம். ஆனால் அப்படி சண்டையிட வேண்டிய அவசியமும் வராது என்று சொன்னால் ஒரு ஆள் சண்டை பிடிச்சா ஒரு ஆள் அதை அமைதியாக போக வேண்டும், அல்லது 2 பேரும் அமைதியாக இருக்க வேண்டும். அல்லது அப்படி ஒரு வார்த்தைகள் வரும்போது 2 பேரும் அந்த இடத்தை விட்டு விலகி போயிடும். விலகி போயிட்டால் அந்த வார்த்தைகள் வராது. கொஞ்ச நேரங்களுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து வந்திருந்து கதைக்கலாம். அதான் பெற்றோர்கள் முக்கியமாக கவனம் எடுக்க வேண்டியது. அவர்கள் இப்படியான ஒரு கெட்ட வார்த்தைகள் கதைக்கிற சந்தர்ப்பங்களை கொஞ்சம் விலத்தி அவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் மிகவும் நல்லது. அப்படித்தான் அவர்கள் கதைக்க வேணுமாக இருந்தால் தனி இடத்துல போய் நின்று கதைக்கலாம். குழந்தைகளுக்கு முன்னால் பிள்ளைகளுக்கு முன்னால் இப்படியான விஷயங்களை இனிமேலாவது கதைக்கிறதை விட்டு பேசுவதை விட்டு குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளையும் பண்பான வார்த்தைகளையும் சொல்லி கொடுத்து கொண்டு வந்தால் மிகவும் நல்லது. அதாவது 2026 இந்த ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஒரு வருட காலமாக கடந்து வந்த வருடங்களை பார்த்தால் இந்த பிள்ளைகள் அதிகமான தொலைபேசி பாவனைகளில் இருந்து கொள்வது இருப்பது அப்படிங்கிறது சற்று கொஞ்சம் கஷ்டமான ஒரு விடயம்தான். எல்லாரும் உறவினர்கள் வீட்டுக்கு வருகை தருகின்ற நேரம் பிள்ளைகள் யார் இது எனக்கு தெரியாது, இந்த உறவை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்பாங்க. சிறிய பிள்ளைகள், நான் பார்த்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட தனக்கு பசி என்றால் உணவை சாப்பிடுகின்றார்களோ தவிர, அதாவது ஒரு கார்ட்டூனை பார்த்து தான் அந்த உணவை சாப்பிடுகின்றார்கள். அந்த கார்ட்டூனை பார்த்தாதான் அவர்களுக்கு பசி எடுக்கின்றது. இந்த மாதிரியான விடயங்கள் இருக்குது. சிறு வயதிலிருந்தே நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் கல்வியும். கல்வி ஒரு அழியாத ஒரு செல்வம் இல்லையா? இந்த கல்வி 2026 என்ன மாதிரியான விடயங்கள், அதாவது கல்வியை நாங்கள் எவ்வாறான முறையில் உபயோகித்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறான விடயங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் கல்வி ரீதியாக சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது தொலைபேசி இப்போ கூடுதலாக பாவிக்கிறார். ஏன்னு சொன்னால் கல்வி கற்கிறதும் தொலைபேசியில் தான். தொலைபேசி மூலம் நல்லதும் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்தாலும் கெட்டது முக்கால்வாசி நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதே உண்மையாக பெற்றோர்களை கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஒரு குழந்தையிடம் தொலைபேசியை கொடுக்கும்போது படிப்பு விஷயத்துக்கு மட்டும் கொடுக்க வேண்டும். அது ஒரு வயது எல்லையை தாண்டினதுக்கு பிறகு மற்ற விஷயங்களுக்கு கொடுக்கலாம். இருந்தாலும் அதை அந்த குழந்தையை பார்க்கும்போது கெட்ட விஷயங்களை ஒதுக்கணும், நல்ல விஷயங்களை அதில் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் இப்போ உள்ள குழந்தைகள், மாணவர்கள் சரி பெரியவர்கள் சரி, கெட்ட விஷயங்களை தான் கூடுதலாக எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக வாழ்க்கையில் செயல்படுறாங்க. அதுகளை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு அந்த தொலைபேசியில் நல்ல நல்ல விஷயங்களையும் எடுக்கலாம். கெட்டதை தான் எடுத்து நாங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் இல்லை. அதால் எங்களுக்கு அழிவு தான் வரும் மொழிய வாழ்க்கையில் உயர்வு வராது. அந்த தொலைபேசி மூலம் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கின்றது. நாங்கள் அதுக்குள்ளே போய் நல்ல விஷயங்களை கை கொள்ள வேண்டும், நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும். பெற்றோர்களுடைய முழு கவலை என்னவென்று சொன்னால் குழந்தைகளை 4 சொந்தக்காரர் வீட்டை கூட்டிக் கொண்டு போகணும், சொந்த பந்தங்களுடன் பேச வைக்கணும். பொதுவாக எந்த நேரம் இப்போ உள்ள குழந்தைகள் எல்லாம் படிப்புன்னு சொல்கிறார்கள். ஆனால் அங்கே என்னத்தை படிக்கிறார்கள்னு தெரியவில்லை. எந்த நேரம் தொலைபேசி மூலமாக தான் இருக்கிறார்கள். அது இப்போ நடக்குதுண்டா கூட, ஒரு வகுப்பு நடக்கிறண்டா கூட, ஒரு படிப்பு நடக்கும் தொலைபேசி மூலமாக தான் நடக்கின்றது. அதையே சாட்டு வச்சு அவங்களுக்கு நிறைய கெட்ட விஷயங்களுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பெற்றோர்கள் கொஞ்சம் முன்னெடுக்கணும். பெற்றோர்கள் குழந்தைகளை கவனிக்கணும். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தேவையான உணவுகளை அந்தந்த நேரங்களுக்கு கொடுக்க வேணும். அதாவது ஃபோன் வச்சு தான் கார்ட்டூன் போட்டு தான் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லை. ஒரு கடவுளுடைய கதையை சொல்லலாம், அல்ல ஒரு பழமொழியை சொல்லலாம், அல்ல அந்த குழந்தைக்கு மண்டையில் தலையில் வரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து சாப்பாடு கொடுக்கலாம். அந்த நாளையில் குழந்தை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட நிலாவை காட்டி சாப்பாடு கொடுப்பாங்க, நிலா பாட்டு படித்து சாப்பாடு கொடுப்பாங்க, புராண கதைகளை சொல்லி சாப்பாடு கொடுக்கும். அந்த நேரம் சாப்பிடும்போது அந்த பிள்ளைக்கு அந்த தலையில் மூளையில் அந்த விஷயம் ஏறினோன்னா அந்த பிள்ளை நல்ல ஒரு கட்டித்தனமாகவும் நல்ல ஒரு சூட்சமாகவும் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கார்ட்டூனை போட்டுட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. அது பிள்ளை அதே அதில் தான் சிறு குழந்தையாக இருந்தால் கூட போகுது. அதை எல்லாத்தையும் இந்த பெற்றோர்கள் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த வருடத்திலிருந்தெல்லாவது குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது புராண கதைகளை சொல்லலாம், இறைவனுடைய நச்சிந்தனைகள் சொல்லலாம், பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லி கொடுக்கலாம். சொல்லி கொடுக்கும்போது சாப்பாடை அந்த பிள்ளை கொடுக்கும்போது அந்த பிள்ளை கெட்ட விஷயங்களை மறந்து நல்ல விஷயங்களுக்கு வரும். 2026 தொழில் ரீதியான வியாபார ரீதியான முன்னேற்றங்களை பற்றி கூற முடியுமா? எவ்வாறான முன்னேற்றங்களை நாங்கள் வழிநடத்தி செல்லலாம் இந்த சமூகத்தில் சொல்ல போனால் அந்த பற்றி கொண்டு முடியும்? அதாவது செய்யும் தொழிலே தெய்வம். இப்போ நாங்கள் ஒரு தொழிலே தொடர்ந்து நாங்கள் அதை செய்து கொண்டு போகணும்.
அந்த இக்கரை மாட்டுக்கு அக்கறை பேச்சு என்று சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு தொழிலை ஒரு வியாபாரத்தை ஒரு உத்தியோகத்தை செய்யும் போது இன்னும் ஒரு தொழிலுக்கு ஆசைப்படுவோம், இன்னும் ஒரு வியாபாரத்துக்கு ஆசைப்படுவோம். அந்த விஷயங்களை நாங்கள் மறந்துடுவோம். நாங்கள் செய்கிற தொழிலை உயர்வாக நல்லபடியாக செய்து கொண்டு வந்தால் அந்த தொழிலே எங்களுக்கு கை கொடுக்கும். இதில் கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் காசை போட்டு ஒரு தொழிலை செய்வோம், ஒரு வருஷம் செய்ததுக்கு அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு தொழிலை செய்வோம். தொழில் மாறுறோம். மாறும்போது அங்கே எங்களுக்கு அதில் நல்ல வருமானங்கள் இல்லை, பிரயோஜனம் இல்லை, விட்டோன்னா எல்லாத்தையும் இழந்து போட்டு நிற்கிறோம். அப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் இப்போ இருக்கிற சமுதாயங்கள் பெரியவர்கள் சரி, சமுதாயங்கள் சரி, செய்கிற தொழிலை ஒழுங்காக நல்லபடியாக இறைவனுடன் சமர்ப்பித்து இறைவனுடன் வேண்டுகோள் விட்டு இறைவன் பக்தியோடு அந்த தொழிலையும் நாங்கள் செய்து கொண்டு வந்தால் அந்த செய்யும் தொழிலே எங்களுக்கு தெய்வம். நாங்கள் ஒரு தொழிலை செய்து கொண்டு போகும்போது அந்த தொழிலையே நாங்கள் காலடி எடுத்து வைத்து கொண்டு போனோம்னா எங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அடிக்கடி தொழிலை மாற்றுறதால எங்களுக்கு இருந்தது எல்லாத்தையும் இழந்து வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் பொறாமை, வஞ்சகம், சூது இதுகள் எரிச்சல் எங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக போகின்றது. அதனால் இனிமேல் இந்த வருடத்திலிருந்து தானும் இந்த செய்கிற தொழிலை திறம்பட ஒரு தொழிலையே நின்றதை செய்து கொண்டு வந்தால் மிகவும் சிறப்பு. அதுலேயும் 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான புது புது விடயங்களை நாங்கள் மேற்கொள்ளலாம்? அதாவது பொதுவாக இந்த 2026 நாங்கள் இறைவனுடன் பக்தியாகவும் பெரியவர்களுடைய அன்பாகவும் பண்பாகவும் மரியாதையாகவும் எங்களுடைய கெட்ட குணங்களை எல்லாம் விட்டு நல்ல குணத்துடன் பெரியவர்களுக்கு உதவி செய்யணும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும். இது எல்லாத்தையும் நாங்கள் செய்கிற தொழில் எல்லாத்தையும் திறம்பட செய்து கொண்டு ஒழுக்க ரீதியாக இருந்தவன்னு சொன்னால் இந்த வருடம் எங்களுக்கு சிறப்பாக அமைந்து கொண்டு வரும். இறுதியாக இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில், இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடை, இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மாதிரியான விடயங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், கடைபிடிங்கள். 2026ஆம் ஆண்டு உங்களுடையதே அப்படின்னு ஒரு பதிலுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிற விதமாக இந்த கேள்விக்கான உங்கள் பதில் அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான இந்த மலர்ந்திருக்கின்ற 2026ஆம் ஆண்டு இந்த இளம் சமுதாயங்கள் பழையன போக புதியதை வரும். அதாவது பழசுகள் எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுங்க, புதிதாக ஒன்றை நினையுங்கள், பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுங்கள், அன்பாக இருங்கள், பண்பாக இருங்கள், பெரியவர்களிடத்திலேயே பாசமாக இருங்கள், தர்மங்களை செய்யுங்கள். ஒரு நிலையான ஒரு தொழிலில் இருந்து அந்த தொழிலை செய்யுங்கள், நிலையான ஒரு படிப்பு இருந்து அந்த படிப்பை மட்டும் செய்யுங்கள். அடிக்கடி படிப்புகளை மாற்றிக்கொள்ளாமல் இந்த வருடம் ஒரு படிப்பு, அடுத்த 6 மாதத்துலேயே இன்னும் ஒரு படிப்பு, இப்படியாக போய்களும் அங்கே உங்களுக்கு பணங்கள்லாம் விரயமாகி கொண்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு அந்த படிப்புக்கு ஏற்ற பலன் வராது. நீங்கள் ஒரு படிப்பில் நில்லுங்கள், அந்தலேயே நல்ல உயர்வு வரும். ஒரு தொழிலை செய்யுங்கள், அந்த தொழிலே நல்ல உயர்வு வரும். அதே போல் இறைவனிடத்தை நல்ல பக்தி வையுங்கள், எல்லோரோட அன்பாக நடங்கள், தர்ம தானங்கள் செய்யுங்கள், தர்மங்கள் செய்யுங்கள், இறைவனுக்கு சரீர தொண்டு செய்யுங்கள். எங்களுடைய கலாச்சார உடையுடன் கோவிலுக்கு தினமும் செல்லுங்கள், இறைவனை ஒரு அரை மணித்தியானம் வழிபட்டுட்டு வாங்கள். வாழ்க்கையில எல்லா முன்னேற்றங்களும் எல்லா சமூகங்களும் கிடைக்கும். இதை கிடைக்கும் போது இறைவனுடைய அருளாசி எங்களுக்கு கிடைக்கும் போது இந்த இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம் எங்களுக்கு குறைய போகின்றது. இவ்வளவு காலம் வந்ததெல்லாம் போகட்டுக்கும். இனிமேலாவது நாங்கள் இந்த இறைவனை வழிபட்டு எங்களுடைய தமிழ் கலாச்சார பண்புகளோட இருந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்து வந்தால் எங்களுக்கு இந்த இயற்கையாக வர்ற அனர்த்தங்கள் எல்லாம் குறைந்து வாழ்க்கையில் நல்ல உயர்வும் வெளிச்சமும் உண்டாகும். இருள் போய் வெளிச்சம் எங்களுக்கு வரும். கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு இருளை நீக்கி ஒரு வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கும் இந்த ஆண்டாக சிறப்பான ஆண்டாக அமையும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதோடு இன்று நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்ப நேர்த்தியாக பதில் சொல்லியிருந்தீங்க. அதற்காக தமிழை வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட. ஓகே, நன்றி. எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கின்ற இந்த 2026ஆம் ஆண்டு ஹாப்பி நியூ இயர். எல்லோருக்கும் நல் வாழ்த்துக்களையும் நல் ஆசிகளையும் கொடுத்து எல்லோரும் வளமாகவும் வாழ்க வளமுடன் எல்லோரும் தர்ம சிந்தனையுடனும் நேர்மையாகவும் உயர்ந்து குறைகள் குற்றங்கள் எதுவும் இல்லாமல் நல் வாழ்க்கை இனிதாக நடக்க இறைவனை பிரார்த்தித்து கொண்டுள்ளேன். சுபமஸ்து.